எனக்கு இப்ப கூட நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம அத்தாச்சி ஒரு பாட்டு படிக்கும். ஆகட்டும் போகட்டும் அவரைக்காய் காய்க்கட்டும், தங்கச்சி பிறக்கட்டும் தம்பண்டக்காய் காய்க்கட்டும், அவளுக்கு கல்யாணம் நடக்கட்டும், உன்னை கூப்பிடுறனா இல்லையான்னு பாருன்னு. அதுக்கு அப்ப அர்த்தம் புரியல, இப்ப அர்த்தம் புரிஞ்சுட்டானே. சுமாரா புரிஞ்ச மாதிரி இருக்கு. அது காக்க வச்சு கழுத்து அறுக்கிறது சம்பந்தப்பட்ட பழமொழி. அண்ணே, காசின்னு சொன்னா 2 எழுத்து தான். ஓ, ஆனா அங்க போயிட்டு வர எவ்வளவு நாளாகும்? இது நான் சொன்னதை விட குழப்பமா இருக்கடா. இது புது பழமொழிண்ண. 2 பேரும் ஏன் ஜாடியா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் கோவத்தை தூண்டாதீங்க. அவன் வந்ததும் என் கோவம் எல்லாத்தையும் அவன் கிட்ட காட்டுனா இல்லையான்னு பாருங்க. ஆமா, வந்தாதானே காட்ட முடியும். டேய் சார், ஆபீஸ் பூட்டியாச்சு சார். மிஸ்டர் கோதன் ராமன் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சார். யாரு? கேஆர் அசோசியேட் கோதன் ராமனா? ஆமா சார். நீங்க வரலன்னதும் கோச்சிட்டு போயிட்டார் சார். என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் லாஸ். நமக்கு பிசினஸா முக்கியம், தங்கச்சி முக்கியம், தங்கச்சியை கட்டிக்க போற மாப்பிள்ள முக்கியம். அவரு டைம் கீப் அப் பண்ணா கீப் அப் பண்ணாட்டா என்ன, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ. சாரி சௌந்தர்யா, அம்மாக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, அதான் என்னால வர முடியல. வேடா போன. மாப்பிள்ள தானம்மா? ஆமா. வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? நாங்க போய் பாத்துறோம். வேண்டாம், நீங்க யாரும் போக வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு சீப்பா கேக்குறீங்க? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவனே வந்து பாக்கட்டும். குணசேகரா, இப்பெல்லாம் டான்ஸ் சொன்னாதான் லவ். அப்படியாண்ணே? கட்டி பொடி டா. ஹாய், சாரி லேட் ஆயிடுச்சு. ஹே சௌந்தர்யா. யார்டா நீ? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒரு 10 நிமிஷம் என் அண்ணன்களை உன்னால பார்க்க வர முடியல. அதான் சொன்னேனே சௌந்தர்யா, அம்மாக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துருச்சு, அதான் வர முடியலன்னு. காக்கா உட்கார்ந்துதான் பணம் பழம் விழுந்துதான். நீ இப்ப சொன்னது சாக்கு இல்ல, பெரிய கோணி மூட்டை. Don't give me such silly excuses. சௌந்தர்யா, ஸ்டாப் இட். வேணாம், ப்ளீஸ் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஐ டோன்ட் லைக் திஸ். எங்க அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பேன் நினைச்சேன். விசாரிக்க வேணாம். ஆனா அவங்க உடம்பு சரியில்லாதது சில்லி எக்ஸ்கியூஸ் சொல்லாத ப்ளீஸ். நீ வருவேன்னு எதிர்பார்த்து எல்லா வேலையும் விட்டுட்டு எங்க அண்ணனுக்கு காத்திருந்ததா எனக்கு பெருசா தெரிஞ்சது. எங்க அம்மா உடம்பு சரியில்லை நீ ஈஸியா போன் பண்ணி சொல்லிட்ட. ஆனா அதனால எங்க அண்ணனுக்கு எப்படி டிசப்பாயிண்ட் ஆனாங்க எனக்கு தான் தெரியும். அவங்க முகம் வாடினா எனக்கு பிடிக்காது. எனக்கு எங்க அம்மா மனசு வாடினா பிடிக்காது. உனக்கு உங்க அண்ணங்க எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு எங்க அம்மா ரொம்ப முக்கியம். இதனாலே நமக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வரும் போல இருக்கே. அதனாலதான் சொல்றேன், என்ன மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. எதை விட்டு கொடுக்க சொல்ற? என் அண்ணன்களையா? இல்ல, உன் ஈகோவை. எனக்கு ஈகோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், அதான் கொஞ்சம் கோவப்பட்டேன். எது இது கொஞ்சம் கோவமா? சரி, நிறைய கோவப்பட்டேன், போதுமா? இதத்தான் விட சொல்றேன். விட்டு தொலையேண்டா. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்ல. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. இப்படியே ஒரு போட்டோ எடுக்கணும். ஏன் உன் பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கா? வீட்ல திருஷ்டி படம் இல்ல, அப்படியே வாசல்ல மாட்டி வைக்க. உன்ன இப்ப எப்படி? இப்படி சிரிச்சுட்டே இருந்தா அழகா இருக்க தெரியுமா? நம்ம காதல் ரொம்ப வினோதமானது. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு அன்பு வளர்த்துக்கிறோம். இது வம்புல போய் முடியாம இருந்தா சரி. இப்ப மட்டும் ரொமான்ஸ் வருதா? ஏய் சௌந்தர்யா, சௌந்தர்யா. அழாதீங்கம்மா, மனச தேத்திக்கோங்க. ஒண்ணும் இல்ல, அதான் டாக்டர் வந்திருக்காருல்ல, எல்லாம் சரியா போயிடும். ஏன் டாக்டர், சுயநினைவு திரும்பாமலே போயிடுமா? சுயநினைவோட இருக்கிறப்பதான் கையெழுத்தோ கட்டவிரல் ரேகையோ பத்திரத்துல பதிவு பண்ண முடியும். உங்க உயிருக்கும் அவர் உயிருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறதால ஒரு கோமா பேஷண்ட்டை டக்குன்னு எழுப்பி உட்கார வச்சிட முடியாது. அவரு பொழைச்சு எழுந்து ரொம்ப நாள் கூட உயிரோட இருக்க வேண்டாங்க. அவரு கைப்பட உயிரில ஒரு கையெழுத்து போட்டு அப்புறம் பிராண விட்டுட்டுமே. எதுக்கும் நான் ஒரு ஊசி போடுறேம்மா. உங்களுக்கு தாலி பாக்கியம் இருந்தா நினைவு திரும்பும். பொதுவா மரணத்துக்கு முன்னாடி சுய நினைவு திரும்பணும். பாப்போம். அந்த பேக் எடுங்க. ஐயோ நாகம்மா, ஐயா நாகம்மா இருக்காங்களா? ஐயா ஏன் அழுகுற? நான் வந்த வழி அப்படி, அதான் அழறேன். வந்த வழி மாடிப்படி தானே, வழி விழுந்துட்டியா? கொஞ்சம் சும்மா கிடையா. வழிக்கு விழுந்தவளை தடுத்து காப்பாத்துல கிழவ இன்னைக்கு படுக்கையில விழுந்து கிடக்குறாரியா. அத சாக்கா வச்சுக்கிட்டு மூத்த வயல தள்ளி விட்டுட்டா. படுக்கையில இருந்தா கொமட்டல குத்தி விடுவையா. இந்த மாதிரி குறுக்கு கேள்விலாம் கேட்டீனா நாகம்மா கிட்ட சொல்லி உன்னை குரங்கா மாத்தி விடுவேன். மூஞ்சி பாருங்க மூஞ்சிய. நான் என்ன கேட்டேன், இந்த கோவம் கோச்சிக்கிறா இவ.
அம்மா, நாகம்மா, உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்லம்மா. என் நிலைமைய பாத்தியா? மனுஷன் நல்லா இருந்த வரைக்கும் என் வீட்டுல இருந்தாரு. இப்ப வியாதி வந்த உடனே சக்காலத்து வீட்டுல போய் படுத்துட்டாரு. சொத்தை எழுதி வாங்கறதுக்காக மூத்த தர தலைமாட்டிலேயே வக்கீலோட காத்து கிடக்குறாமா. மூச்சு வாங்குதான். உயிர் போறதுக்கு முன்ன அவருக்கு கொஞ்சம் நினைவு திரும்பினா கூட கைரேகை வாங்கறதுக்கு கழுகு மாதிரி காத்து கிடக்குறாங்கம்மா. அவரு போயிட்டா அவரு கொடுத்த வீடு வாசல் எல்லாம் போயிடும்மா. அவரு என் பேர்ல உயிர்ல ஏதாவது எழுதி வைக்கிற மாதிரி நீ பண்ண நாகம்மா. வர்ற சொத்துல பாதி உனக்கும் உன் பூஜை நடக்கிறதுக்கு எழுதி வைக்கிற நாகம்மா. நீ என்னுடைய பக்த, சொந்தக்காரியா வேற போயிட்ட. உயில் எழுதி வைக்கிற நிலைமையை மீறி மனுஷன் இழுத்துக்கிட்டு கிடக்குறான்ல. கிடக்கா? கவலைப்படாத, நான் அவனுக்குள்ள புகுந்து எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். இந்த விஷயத்த யாருக்கும் வெளியில சொல்லாத. சிவா, என்னம்மா? ஹே மகேஷ், வா 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 வா, உட்கார்றா. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஹேய், என்னடா நெத்தியில விபூதி எல்லாம் வச்சிருக்க? உனக்கும் பக்தி வந்துருச்சா? முக்கியமானவங்க வச்சது தட்ட முடியாம நெத்திய காமிச்சிட்டேன். அப்படி பார்த்தா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லாதப்ப அழிச்சிருக்கலாம்ல. மனசு வரல. என்னது அழிக்க மனசு வரலையா? ஆமாமா, வச்சு விட்டவங்களை நினைச்சா அழிக்க மனசு வரல. ஓகே, அது யார் அவ்வளவு முக்கியமானவங்க? நான் வேலையில சேர்ந்து எனக்கு வேலை பிடிச்சு எனக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கட்டும், அப்புறம் சொல்றேன். எப்பா, ரொம்ப பிடிச்சவங்களோ? வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சி பிடிச்சின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, அப்புறம் அப்பா கோயில் பிரசாதம் கொடுத்து அமைச்சிருக்காரு, இந்தாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்மா, நாகம்மால சிவாவுக்கு செய்வினை ஆபத்து இருக்குன்னு அபிராமி பாட்டி எச்சரிக்கையா இருக்கு சொன்னாங்க. நாகம்மாவால உனக்கே செய்வின ஆபத்தெல்லாம் வரணும். அம்மா, இப்பெல்லாம் பிசினஸ்லயும் பிளாக் மேஜிக் அதிகமா நடக்குதுமா. குறிப்பா 2 பேர் இது ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்பினா இருட்டும் பூதமா தான் தெரியும். அது செய்யறவங்களை பொறுத்ததுரா. பூசுறவங்க பூசினா நீ கூட தான் விபூதி அழியாம பாத்துக்கிற. டேய், ரொம்ப வழியாதரா. போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுவா. ஆமா, எனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க வேலை இல்லடா. ஹைதராபாத்ல 1 மாசம் என்னோட பிரான்ச்ல உனக்கு வேலை. அங்க எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. அதனால தான் உன்னை வர சொன்னேன். உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? சச்சா, வேலைக்கு தானே வந்திருக்கேன், எங்க இருந்தா என்னடா. வெரி குட். நாளைக்கே கிளம்ப ரெடியாரு. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. உமா, நம்ம அச்சாபீஸ்காரர் வெங்கட்ராமன் இருக்காரோ இல்லையோ, ஆமா, அவர் பொண்ணு உமாவுக்கு நாளைக்கு முருகன் சன்னதியில காலம்பர 9:10 முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்க போறது. பத்திரிக்கை பார்த்தேன். உன் அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். கோலம் போடுறதுக்கு தானே, போட்டா போச்சு. அதான் நீ வழக்கமா போடுறதாச்சம்மா. நாளைக்கு நடக்க போற கன்னியா பூஜையில நீ ஒரு கார்த்திகை பண்ணா உட்காரணும். அதுக்கு தான் உன் அத்தை கிட்ட பர்மிஷன் வாங்கினேன். கன்னியா பூஜையா? அப்படின்னா என்ன? என்னம்மா நீ, இந்த ஐதீகமெல்லாம் உனக்கு தெரியாதா? செவ்வாய் தோஷத்தினால கல்யாணம் ஆகாத பொண்களுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா அந்த முகூர்த்தத்துக்கு முதல் முகூர்த்தத்துல கன்னியா பூஜை பண்றது வழக்கம். அப்படி பண்ணினா முருகனுக்கு விசேஷம். ஆனா இப்ப அது நடைமுறையில இல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெருமாளை கும்பிடுறவங்க பெருமாளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறத வேண்டிக்குவாங்க. அம்பாளை கும்பிடுறவங்க சுமங்கலி பிரார்த்தனைன்னு கல்யாணமான சுமங்கலிகளை கூப்பிட்டு செய்வாங்க. ஸ்ரீ உபாசனை பண்றவங்க சின்ன பெண்களை வச்சு சுவாசனி பூஜை செய்வாங்க. அதுவே சந்தோஷ மாதா பூஜைன்னா பிரம்மச்சாரி பையன்களை உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் தெரியும். ஆனா நீங்க சொல்றது புதுசா இருக்கே. உமா, செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அவன் அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறந்தவன் இல்ல, சாட்சாத் அந்த பரமேஸ்வருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து நெருப்பா தோன்றி ஒற்றாமர குளத்துல குழந்தையா பிறந்தவன். அவனை எடுத்து வளர்த்தது கார்த்திகை பெண்கள். அவளுக்கு மரியாதை பண்றதுதான் இந்த கன்னியா பூஜையோட தாத்பரியம். கல்யாணமாகாத கன்னி பொண்களுக்கு புதுப்புடவை கொடுத்து மாலை போட்டு மரியாதை பண்ணி தாம்பூலம் கொடுத்து அவளை கார்த்திகை பெண்களா நினைச்சு முருகனுடைய தாயா நினைச்சு வழிபட்டா முருகன் ரொம்ப சந்தோஷப்படுவாமா.
அதனாலதான் நடக்க போற கன்னியா பூஜையில முருகனுக்கு நீ தாயா இருக்கணும்னு நான் நினைச்சேன். நேக்கு என்னவோ அது நியாயம்னு பட்டது. நீதான் முருகனுக்கு தாயா இருந்துட்டு இருக்கியே. அது சரி, அபிராமி பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. அவாதான் இந்த ஐதீகத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு சொன்னது. உமா, உன்னை அந்த வேலனுக்கு தாயா வரிச்சு சொன்னதே அந்த அபிராமி பாட்டி தான். அப்படியா? அது நான் செஞ்ச பாக்கியம். என்னம்மா? மயிலாடும் சோலையில இருந்து மாசாந்திர பிரசாதம் வந்திருக்குப்பா. குருக்கள் ஏதோ பத்திரிக்கை கூட அனுப்பிச்சிருக்காருப்பா. ஏதாவது பண உதவி கேட்டு அனுப்பிச்சிருப்பாருமா, கொடுங்க. இந்தாப்பா, பாரு. திருமண அழைப்புதல், ஜோதிலிங்கம், உமா. உமாவு கல்யாணம்மா. முருகன் அந்த பொண்ணுக்கு நல்ல காலத்தை கொடுத்துட்டான். யாருப்பா அந்த உமா? உனக்கு தெரியுமா? அம்மா, நீ ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கோயில்ல ஒரு பொண்ணை காட்டினேனே, அவதான் உமா. ஓ, பாவம், அத்தை குடும்பத்துல தர்ற ஆதரவுக்காக அடி உதப்பட்டுக்கிட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானே முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா பாத்துக்கேன். அதனால என்ன சிவா, ஏதாவது கொடுத்து உதவி செஞ்சா போச்சு. இல்லம்மா, நானே நேர்ல போய் வாழ்த்துட்டு நல்ல பிரசன்டேஷன் கொடுக்கணும். அப்படியே முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டு கோவில் வேலைலாம் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. குட். முருகா, வெங்கட்ராமன், உமா பொண்ணை நலங்கு வைக்க சொல்லுங்க. போமா, போய் நடந்து. எல்லாரும் நோம்பு கயிறை கட்டிக்குங்கோ. சாமி, ஆஹா. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களை எல்லாரையும் கார்த்திகை பெண்களா நினைச்சு கன்னியா பூஜை பண்ணி தாம்பூலமும் கொடுத்துருக்கா. அந்த தாம்பூலத்தை எடுத்துட்டு கோயில பிரதட்சணமா வந்து அந்த பொண்ணு கையில கொடுத்து நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ? மெதுவா மெதுவா. அம்மா, நான் உனக்கு மட்டும் அம்மா இல்ல, அந்த முருகனுக்கும் அம்மா. அப்படியா? அப்படிதான். சரி, நீ விளையாடு, நான் வரேன். உமா எங்க இருக்காங்க? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் உங்களை மாலையும் கழுத்துமா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அவரு? எவரு? அதான் உங்களுக்கு தாலி கட்டினவரு. எனக்கு யார் தாலி கட்டினா? என்னங்க சொல்றீங்க? இப்போ இங்க இன்னைக்கு உங்களுக்கு தானே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் நடக்க போகுது, ஆனா எனக்கு இல்ல. கன்னியா பூஜையில உட்கார வச்சாங்க. கன்யா? அப்போ இந்த பத்திரிகையில உமான்னு எழுதியிருக்கே. இந்த பத்திரிகை உண்மை, ஆனா இதுல உள்ள உமா நான் இல்ல. ஓ, ஐ எம் சாரி. உமான்னு சொன்னதும் உங்களுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சு வந்தேன். உமா அண்ணா ஊர்ல நான் ஒருத்தி தானா? உமாங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கலாம், ஆனா உமான்னு சொன்னதும் நீங்க தான் என் நினைவுல வருவீங்க. ஏன்னா என் நினைவுல இருக்கிற உமா நீங்க மட்டும்தான். இது உங்க கல்யாணம்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். இது உங்ககிட்டே இருக்கட்டும். வாங்க. பாட்டி, ஜோடி எப்படி இருக்கு? ஓ, நீ இப்படி முடிச்சு போட போறியா? முருகா, சீக்கிரமே அவனை அவ கழுத்துல 3 முடிச்சு போட வச்சிருப்பா.
அத கண்குளிர பார்த்துட்டு உன் திருவடி வந்து சேர கண்ண மூடுற முருகா. நீ அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட வர முடியாது, உனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த உமாவை வச்சு நான் நடத்த போறது வினோதமான விளையாட்டு. செல்ல எங்கே வச்சுட்டு போடுங்க. ஹாய் டார்லிங். என்னடா சைலண்ட் ஆயிட்டா? நீயும் குடுறா. அப்படிலாம் கொடுக்க கூடாதுமா. முதலாளிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். யார் போன்ல? உங்க டார்லிங்கோட மேனேஜர் கிச்சாமா. இடியட். அவன் செல்போன் எடுத்து நீ எப்படிடா பேசலாம்? ஐயோ, நான் எங்கெங்க பேசுனேன்? நீங்க தானே பேசுனீங்க. நான் வந்த காலை அட்டன் பண்ணேன். நீ அவன் செல்போனை கையில எடுத்ததே தப்பு. ஐயோ, அவர் தாங்க இங்க மறந்து விட்டு போயிட்டாரு. நாஸ்டி ஃபெலோ. உனக்கு போய் கிஸ் கொடுத்தேன் பாரு. வாட் a shame. நான் அதை ரிசீவ் பண்ணவே இல்லைங்க. சரி, எங்க அந்த சிவா ராஸ்கல்? ஊர்ல இல்லைங்க, மயிலாடு சோலை போயிருக்காரு. என்கிட்ட சொல்லாம ஊருக்கு போயிருக்கானா? எதுக்கு? உமான்னு ஒரு வேண்டப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்தது, அதுக்காக போயிருக்காருங்க. அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. ஆனா என்ன பார்க்க மட்டும் டைம் இல்லையோ? இப்ப உங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வரலையா? எப்ப வருவான்? இன்னைக்கு வந்திருக்கணும், ஆனா என்ன வரலீங்க. வந்ததும் நான் போன் பண்ணேன்னு சொல்லு. ஒண்ணு விடாம சொல்றமா. ஆனா ஒரு விண்ணப்பமா, தவறா நீங்க கொடுத்த உமாவை நான் காதால கிடத்துக்கு மன்னிச்சிருங்கம்மா. இடியட். வெயிடா போன. டேய் சாம்பா, அம்மா. நான் கூடு விட்டு கூடு பாய போறேன். யாரையும் உள்ள விடாத. யாராவது வந்து கேட்டா கூடு விட்டு கூடு போயிருக்கேன்னு சொல்லிடு. டேய் இல்லைன்னு சொல்லுடா. சரிம்மா. பம் 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 ஜம் 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 பம் 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 ஜம் 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 ஜம். டேய் டேய் சாம்பா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு ஈ எறும்பு கூட உள்ள வராம பாத்துக்க. அப்பா பாத்தீங்களா, எங்க உயில் எழுதாம போயிடுவோமோ அப்படிங்கிற கடைசி ஏக்கம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதான் நினைவு திரும்பினதும் உங்களை பார்த்து கை நீட்டுறாரு. வக்கீல், படிச்சு சொல்லுங்க. படிக்க வேண்டாம், நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. எல்லா சொத்துக்கும் என் இரண்டாவது மனைவி சொர்ணாம்பாள் தான் அதிபதி. அந்த கிழமை பேச கேட்காதீங்க. இந்தாங்க கையெழுத்து போடுறேன். ஐயோ, இந்தாங்க டாட்டா என் பொண்டாட்டிங்க. அட பாவி மனுஷா, இதுக்கா இத்தனை கஷ்டப்பட்டேன். ஐயோ, இவன் உழைக்காமலே இருந்திருக்கலாமே. இவனை கொண்டு போய் வெளியே போடுங்க. ஊர்க்காரங்க கோவிந்தா கொள்ளி போடட்டும். இவன் செஞ்ச காரியத்துக்கு இவனுக்கு நான் நெருப்ப வைக்க மாட்டேன். அவர்தான் நெருப்ப உயிலா எழுதி நம்ம தலையில போட்டுட்டு போயிட்டாரு. என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு சொர்ணாம்பா மேல தனி பிரியம்தான்.
மாமா நீயா எதுக்காக இங்க வந்த? ஏன் என் கட்ட விரல கட்டி இருக்க? எல்லாம் காரணமா தான். முதல்ல அந்த கட்டை அவுத்து விடு. நான் என் கூட்டுக்குள்ள போகணும். கட்ட அவுத்து விடலன்னா நீ இந்த உடம்புக்குள்ள போக முடியாது, அப்படித்தானே? என்ன விளையாடுற? இத்தனை காலமும் நீ என் தலைய வச்சுக்கிட்டு என்னெல்லாம் விளையாடின. என் தலைய குடு, கட்ட அவுத்து விடுற. தலைய குடுக்கலனா உன் உடம்ப எரிச்சிடுற. உனக்கு தான் கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரியுமே. வேற ஏதாவது உடம்புக்குள்ள பூந்துக்க. ஏய் ஏய், என்ன வேலை செய்யற? ஏய், கிட்ட போகாத. சொன்ன கேளு. சாம்பா, ஏதாவது பண்றா? நான் என்னத்த பண்ணுவேன்? என்னதான் கைய கட்டி போடுக்குத. ஒண்ணு செய், போதுட்டு கூப்பிடு. ஜிங்கா ஜிங்கா வா வா. புங்கா புங்கா வா வா. வாங்கடா வாங்க. விடுங்க விடுங்க. அட பாவிகளா, பூதங்களா, ஏதாவது செய்யுங்கடா. இவனுக்கு லாய்க்கு இல்ல, தின்னதான் லாய்க்கு. உடனே பெரிய கருப்புட கூப்பிடு, சின்ன கருப்புட கூப்பிடு, பாவட ராயில கூப்பிடு. நாகமா, சின்ன கருப்பா, பாவாட ராயா, வாங்கடா. வந்து என் கால் கட்டாவது என்ன காப்பாத்துங்கடா. எங்கிட்டயா வேலை காட்டுற? நீ மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் எனக்கு எதிர்பிரயோகம் பண்ண முடியாது. தலையா கேக்குற தலை, இனிமே உன் தலை உனக்கு கிடைக்குங்கிறத மறந்துடு. 7 ஜென்மத்துக்கும் நீ முண்டமாவே எனக்கு ஏவல் செய். இந்த நிமிஷமே உன்னை நான் மந்திர கட்டு கட்டுறேன். பஞ்சபூத கட்டு, மந்திர கட்டு. வேண்டாம், நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். யட்சினி தேவி, ஏஹி ஏஹி, யஷி யஷி, மகா யஷி. இனிமே நீ குமுளிமலை சாந்தாம் பாறை கிட்ட சேத்துல கடை போ. கார்த்திகேயனை கோட்டை விட்டுட்டு எங்களை அடிச்சியே, இப்போ எப்படி? வாய மூடுங்கடா நாய்ங்களா. வந்தவனை அடிச்சு விரட்டி என் கால் கட்டாவுக்கு வக்கல பெருமையா பேசுறீங்க. போங்கடா. இனிமே உங்களுக்கு படையிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போங்க. நாகம்மா, என்னடா
நாகம்மா போங்க போங்க. ஜிங்கா புங்கா ஜிங்கா புங்கா ஜிங்கா புங்கா. ஏண்டா ஒரு எறும்ப கூட உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னல, நீ முண்டத்தையே உள்ள விட்டுருக்கியா? அத்தா எறும்பு தானே உள்ள விடக்கூடாதுன்னு முண்டத்தை விடக்கூடாதுன்னு சொல்லியா? நீ 4 நாளைக்கு இப்படியே கடை.